நீங்க சனிக்கிழமை பிறந்தவங்களா இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமா இதெல்லாம் உங்ககிட்ட இன்பில்ட்டா இருந்தே ஆகணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கும். ஸோ சனி அப்படின்னாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஜாதக அடிப்படையில பார்க்கும்போது முக்கியமான ஒரு கிரகமா பார்க்கறதே வந்து சனி பகவான் தான். சனிதான் ஆத்மகாரகன், சனிதான் நியாயக்காரகன், நீதிக்காரகன், கர்மக்காரகன் சொல்லக்கூடிய அமைப்பு. உங்களுடைய ஜீவனத்துக்கு வழிவகுக்கக்கூடியவர் யார் அப்படின்னா சனி பகவான் தான். ஸோ சனி பகவானுடைய நாள்ல நீங்க பிறக்குறீங்க, அதாவது சனிக்கிழமைங்கிறது ரொம்ப யூனிக்கான ஒரு விஷயம். அதாவது பழச வந்து அவ்வளவு சீக்கிரம் மறக்கவே மாட்டேங்க. வளர்ந்து வந்த பாதையும் அவ்வளவு சீக்கிரம் வந்து மறக்கக்கூடிய ஆள் கிடையாது. பழமைகள் புதுமைவாதின்னு சொல்லுவாங்களே, நிறைய விஷயங்களுக்கு வந்து நிறைய அனுபவங்கள் அப்படின்றது உங்ககிட்ட இருந்தே தீரும். ஒரு விஷயத்துக்கு உங்களை வந்து காயப்படுத்தினா கூட சரி, அவங்க தான் எனக்கு பரவாயில்ல போட்டோம் அப்படின்ற அளவுக்கு நிறைய விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு மனநிலை அப்படின்றது இருக்கும். கொஞ்சம் கூட வந்து இந்த பொறுமை நிதானம் பண்ணுவாங்க இல்லையா, அது அதீதமாவும் இருக்கும். அதே சமயத்துல வந்து ஒரு பக்கம் ஒரு மனசுல ஒரு விஷயத்த வந்து வச்சுட்டீங்க அப்படின்னா அவ்வளவு சீக்கிரம் மறக்க மாட்டேங்க அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கும். ஸோ சனிங்கிறது உண்மை நேர்மைக்கு தலைவணங்கி போவீங்க. ஆனா உங்களை வந்து ஒரு மாதிரி இயல்பா பேசுறாங்க அப்படின்னா அது எக்காரணத்துக்கு ஒன்றும் அப்படி கடந்து ஒரு ஆள் கிடையாது. ஸோ இது வந்து ரொம்ப மனசை வந்து சொப்பாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரிதான். ஸோ பழச மறக்காம நன்றி உணர்வோடு இருக்கிறது நல்லதுதான். அதே சமயத்துல தன்னை ஒருத்தவங்க காயப்படுத்திட்டாங்க அப்படின்னா அது அவ்வளவு சீக்கிரம் கடந்து வரக்கூடிய மனநிலை அப்படின்றது இல்லாம இருக்கக்கூடிய தன்மை உங்ககிட்ட இருக்கும்.